எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ காரமடை ஒன்னிப்பாளையம் பகுதியை சேர்ந்த ஹேமந்த் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தம்பி எதுக்காக நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த தம்பியோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அந்த சேனலில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்ததுனால எங்களுக்கு இந்த தம்பிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண தோணும் அப்படின்னு தோணுது மனசுக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து எங்கள் வீடை தேடி வந்திருக்கிறோம். இந்த தம்பிக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 40 lakhs அமௌண்ட் தேவைப்படுது சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 20 lakhs கரெக்டாக இருக்குது. இன்னும் வந்து 20 lakhs தேவைப்படுது. ஸோ இப்போ நாங்கள் எங்கள் வாழ்வோம் வாழ வைப்போம் அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பித்து அது மூலமாக எங்கள் போலீஸ் குரூப்பில் இருக்க எல்லாரும் ஃபண்டு கலெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்ச சின்ன உதவியாக வந்து ஒரு 10,000 நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் இது மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட அந்த தம்பியோட கிளியராக வர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அதனால தான் இப்போ ஹேமந்தோட பேரண்ட்ஸை வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபண்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஹேமந்தோட அப்பா பேசுவாங்க. என்னுடைய மகன் ஹேமந்துக்கு 2 வருஷம் புற்றுநோய் இருந்தது. சமயம் எல்லாரும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ மூலமா நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு 20 லட்சம் தேவைப்படுது. பொதுமக்கள் இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே ஏழ்மை குடும்பத்தில் அவங்களுக்கு நல்ல உதவி கை கொடுத்து உதவுங்க. இதே தான் சொல்கிற மாதிரி இப்போ ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட்டாக இருப்போம். நம்ம எவ்வளவோ செலவழிக்கிறோம். ஒரு நார்மலாக வந்து இப்போ ஒரு பிரியாணி சாப்பிட்டாலே 200 300 வேறு செலவழிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து 100 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தம்பியோட உயிரை வந்து செக்யூர் பண்ண முடியுங்கிறது எங்களோட கான்செப்ட். அதுக்காக தான் தெளிவாக இந்த வீடியோ போடுறோம். இப்போது சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் போடலை. இதன் மூலமாக இந்த வீடியோ பார்த்து இன்னும் நிறையா பேர் யாராவது ஹெல்ப் பண்ணணும் மென்டாலிட்டி உள்ளவங்க கண்டிப்பாக வந்து தம்பி கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்றோம். இப்போ ஹேமந்தோட அண்ணா வந்து பேசுவாங்க. வணக்கங்க, என் தம்பி தான் ஹேமந்த். அவன் பார்த்தீங்கன்னா கடைசி 4 வருஷமாக பிளட் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து டாக்டர் கார்டிசெல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா. இப்போ வரைக்கும் 20 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி கலெக்ட் பண்ணோன்னா இதே மாதிரி வேறு ஒரு வீடியோ போட்டு அதிலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் 20 லட்ச ரூபா தேவைப்படுது. அதனால தான் இவங்களோட ஹெல்ப்பு கேட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சார் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போலீஸ்லேருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் உங்களால் என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுங்க. அவன் வந்து அவனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 16 ஆச்சு. +2 படிச்சுட்ருக்கான். இந்த வருஷம் +2 எக்ஸாம் எழுத போகிறான். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அடுத்து இந்த +2 எக்ஸாமே எழுத முடியும். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களால் என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த தம்பி வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து வேறு லெவலில் வைரல் ஆகணும். இது வந்து ஒரு விளம்பரத்துக்கான தேடல் கிடையாது. யார் எப்படி நினைச்சாலும் சரி, இது கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் ஆகணும். என்ன ரீசன்னா, இந்த நியூஸை பார்த்து தான் நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தா நாங்கள் இந்த வீடியோக்கு வந்திருக்கோம். அது இந்த வீட்டுக்கு தேடி வந்திருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு, இவ்வளோ அமௌண்ட்டு அவ்வளோ அமௌண்ட் நான் சொல்ல விரும்பலை, உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த தம்பிக்கு வந்து நீங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் குரூப் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை இந்த சொசைட்டிக்கு பண்ணுங்கன்னு கேட்க ஆசைப்பட்றேன். வந்து இப்போ கோயம்புத்தூர் போலீஸ் வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி அந்த பையனை சேவ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.